சார், பாஜக கூட்டணியில தாவேகா இணையுமா என்ற கேள்விக்கு அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. தேர்தல் நெருங்கிய நேரத்தில் தெரியும் இருக்காரு. சோ உங்களுடைய கருத்து என்ன சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்ற தீய சக்தியின் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதனாலதான் அந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதைதான் சொன்னாரு, எங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையன்னு. நீங்க பலமுறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அதான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே. இந்தியாவே இருக்கு ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கோம். அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக. அதிமுக வந்து நான் ஒருங்கிணைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, ஒரு இன்னொரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை நான் தலையிட மாட்டேன்னு சொல்றது சரியான ஒரு பதில் தானே. அது திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க திமுக கூட்டணி எல்லாமே ஒற்றுமையா இருக்கோம். ஆனா என்டிஏ கூட்டணியில வந்து யாரும் ஒற்றுமையா இல்லை அப்படிலாம் ஒண்ணு. அவங்க அப்பதான் அவங்க என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள்னு தெரியுது. திரு சண்முகம் சிபிஎம் உடைய லீடர் என்ன சொல்றாரு, திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் 21 சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாதான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள். அதனால திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்றாரு. அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாம இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அதனால அவங்க வந்து எங்க கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதால்தான், அதாவது புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்றது அது அப்படிதான் தவிர அதை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். ஏன்னா அவங்க வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சேரக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிறது தான் உண்மையாக இருக்க போகிறது. யார் சொல்றாங்க? திருமாவளவன் சண்முகம் சொல்றதுலாம் இருக்கட்டும். நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர் தான் பாஜகவை என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. திரும்பவும் சொல்வார். திருமாவளவன் சொல்றது நான் சொல்றேன், திமுக உள்ள கட்சிகள்லாம் யாருமே திருப்தியா இல்ல. திருமாவளவன் அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அவர் எதை மாதிரி ஒரு எண்ணத்துல பேசுறாரு. திரு சண்முகம் என்ன சொல்கிறார், அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறார். அதனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நானும் போற போக்கில் பேசிட்டு போகலாம். அது மாதிரி அவங்க ஏதோ பயத்துல பேசுறதுக்குலாம் நீங்க வந்து கேட்டுட்டு ஒரு கேள்வியா கேட்டு அது என்ன போய் கேட்கறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டினா நான் நினைக்கிறேன். தமிழக முதல்வர் பேசும்போது மக்கள் வந்து வரவேற்பை கொடுத்து பார்க்கும்போது 2026 மட்டும் இல்ல 2031, 36 திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைய பார்க்கும் பொழுது 26 இல்ல 31 இல்ல 36லயும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதான் உண்மை.